ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சேனலில் இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கணும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான நட்ஸு, நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன், திராட்சை போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி, திராட்சை, பாதாம் எதுனாலும் போட்டு அதை ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதே நெய்யில் ஃபஸ்ட்லேயே வந்து சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அது தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு அந்த நெய்யில் வந்து ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது பண்ணி எடுத்த பிறகு அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கணும். அப்புறம் 1/4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கணும். அதை ஃபுல்லாக நல்லா ரெண்டையும் மிக்ஸாக நாட்டு சக்கரை வந்து லைட்டாக இது ஆகாமல் ஃபுல்லாக தண்ணி ஆகிற வரைக்கும் அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பாகுபதம் அந்த பதத்துக்கு வர வேண்டாம், ஒரு அளவுக்கு பதத்துக்கு நல்லா வந்த அப்புறம் இது பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதையும் நல்லா இது பண்ணி ஃபுல்லாக நல்லா இது பண்ணி விட்டுறணும். இது பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நட்ஸ் இது பண்ணியிருந்தோம்ல, அதையும் இதில் போட்டு திராட்சை இது பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல நெய்யில் போட்டு அதையும் இதில் போட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி எடுத்தோம்னா ரெடி ஆயிரும் ஒரு ஸ்வீட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.